ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he was very compassionate when he lived in this earth. அவரை போல நம்ம மாறணும்னு விரும்புகிறார். இந்த 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் நிறைய இடத்துல நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 17ஆம் வசனத்தில், 20ஆம் வசனத்தில், 21ஆம் வசனத்தில், 23ஆம் வசனத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், which shows that he was very compassionate. அவர்களுடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறார். இந்த அதிகாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் இந்த பூமியிலேருந்து இப்போ போயிடுவேன், ஆனால் இவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல் இவர்களும் உலகத்தார் அல்ல, இவங்களை ஆபத்துலேருந்து காத்துக்கொள்ளுங்க, இவங்க உலகத்துலேருந்து எடுக்க வேணாம், ஆனால் தீமையில் இவங்களை போகாதபடி விலக்கி காத்துக்கொள்ளுங்க, இவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி அன்பு வர இடத்துல மட்டும்தான் அவர்களுக்காக அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள ஜெபம் பண்ணுறோம். அன்பு வராத இடத்துல அவங்கள நிந்திக்கிறோம், அவங்கள பின்னாடி பேசுகிறோம். அது ஏசப்பா குணம் இல்லவே இல்லைங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் வெரி கம்பேஷனேட். பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டார் ஒரு நாள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்குறோம். நம்மளை நல்லா அப்ரிஷியேட் பண்ணால், நம்மளை உற்சாகப்படுத்துகிறோம், அவங்களுக்கு நல்லா இது பண்ணுறது. ஏசப்பா குணம் அப்படி இல்லவே இல்லை. நமக்குள்ளே ஒரே ஒரு நினைவு சிந்தை இருக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும். சும்மா பேச்சில் சொல்கிறது மட்டும் இல்லை, ஆக்ஷனில் கொண்டு வரணும். அப்போ இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ண விண்ணப்பம் பண்ணேன். ஆத்தும பாரம் ஒன்றுக்குள்ளே இருந்துச்சு, ஏசப்பாக்குள்ளே அந்த தாகம் இருந்துச்சு. ஐயோ, இவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு. ஸோ என்றைக்குமே எனக்காக அப்படின்னு செல்ஃபிஷாக இருக்க வேணாம். ஆமாம், கண்ணை திறந்து பாருங்கள், இன்றைக்கி திரளான கூட்டம் இருக்குது. அவங்களுக்காகலாம் இன்றைக்கி வேண்டிக் கொள்ளணும், ஜெபம் பண்ண. ஏசு கிறிஸ்துவா தான் பண்ணதீங்க. அப்போ இயேசுவை போல நான் மாற்றுங்கப்பா, அந்த குணத்தை எனக்கு தாங்க ஆவியானவர் ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசுடைய குணத்தை உங்களுக்கு தருவார். அதான் கனியை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.